இந்திய ரயில்வே தேர்வு வாரியத்தால் ஒவ்வொரு வருடமும் லோகோ பைலட் காலி பணியிடங்களுக்கான சிபிடி தேர்வு நடைபெறும். அந்த வகையில் நேற்று தேர்வு நடப்பதாக இருந்தது. தமிழக தேர்வர்களுக்கு ஐதராபாத் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டன. அதை மாற்றி தருமாறு கோரிக்கைகள் விடப்பட்டன. ஆனால் தேர்வு மையங்களை உடனடியாக தமிழகத்தில் வழங்க முடியாது என ரயில்வே மறுத்துவிட்டது. இந்த சூழ்நிலையில் இறுதிக்கட்டத்தில் தொழில்நுட்ப கோளாறால் ரயில்வே லோகோ பைலட் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இதனால் தேர்வர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இந்த நிலையில் நேற்று நடப்பதாக இருந்த தேர்வு தொழில்நுட்ப காரணங்களால் ஒத்திவைக்கப்படுவதாக ரயில்வே தேர்வு வாரியம் அறிவித்தது. தேர்வர்களுக்கு இந்த தகவல் தேர்வு மையங்களுக்கு சென்ற பின்னரே கிடைத்தது. இதனால் தேர்வர்கள் செலவு செய்த தொகையை இழப்பீட்டு தொகையாக ரயில்வே வாரியம் வழங்க வேண்டும், அறிவிக்கப்படவுள்ள தேர்வு மையங்களை தமிழகத்திலேயே ஒதுக்க வேண்டும் என தேர்வர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக ரயில்வே அமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் நடைபெறவிருந்த ரயில்வே உதவி லோகோ பைலட் தேர்வு திடீரென ரத்து செய்யப்பட்டதால் தேர்வர்கள் தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தேர்வர்களை அழைக்கழித்த ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார்.